அடிப்பட்ட சுதந்திரமும் கட்டமைத்த மாண்புமிக்க ஜனநாயகம் எங்க இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்துல ஜனநாயகம் செத்து பணநாயகம் பல்லிக்குன்னு தெரிய வேணாமா? முதலாளி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும், அவன் தான் பதவிக்கு வர முடியும்னா முதலாளிக்கான அதிகாரம் தானே கட்டமைக்கப்படும். உழைக்கும் 95 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அதிகாரம் குரல் எங்க இருக்கு? பணக்காரனை பார்த்தா நீ சீட்டே கொடுக்குற, வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல சேவை செத்து போயிருது, வேட்பாளரின் லாப தேவை பிறந்துக்கிறது. எங்க இருக்கும் சேவை? எங்க இருக்கும்? வர வேண்டியது போன தடவை இலவசம் அறிவிச்சாங்கல்ல, போன தடவை 1000, இந்த வாட்டி நான் வளர்ந்துட்டேன், இலவசம் பெற வேண்டிய அவசியத்தில் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றானா? பாருங்க, கொடுக்கிற ஏதாவது ஒரு பண்டத்தை பாருங்க, டிஃபன் பாக்ஸ், மிக்சி கிரைண்டர், 1000 2000, வேட்டி சேலை, அரிசி பருப்பு, எண்ணெய், இந்த ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தானே உழைத்து தானே வாங்கி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. ஒரு தற்சார்பு வாழ்க்கையில அவனே உழைச்சு வாங்கக்கூடியது. அதுக்கு கூட வக்கற்ற நிலைமையில மாறி மாறி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து நிறுத்திவிட்டு மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும். வந்து என்ன பண்ண போற? இந்த பிரச்சனையை 2 மடங்கு கூட்டி விடுவேன். வேற என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒன்று புதுச்சேரி தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட்டிருக்கு இந்த கட்சி ஆட்சிகளால். என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? காங்கிரசுக்கு நேர் எதிர் கோட்பாடு பாரதிய ஜனதாங்கிறீங்க, பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிர் கோட்பாடு காங்கிரஸ்ங்கிறீங்க. அந்த கட்சியில காமராஜரின் வாரிசுன்றீங்க. எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் ஐயா? எப்படி ஐயா ரங்கசாமி என்ன கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைக்கிறார்? என்ன ஒரே மொழி இந்திங்கிறத இருக்கிறாரா? இந்த மும்மொழி கொள்கைங்கிறத இருக்கிறாரா? இந்துக்களின் நாடு இந்தியா அப்படிங்கறத இருக்கிறாரா? எந்த இடத்துல, எந்த கொள்கையில உடன்படுறாரு? எந்த கொள்கையில? இது மாதிரி எத்தனை நூற்றாண்டுகள் இது சரி, மத்தியிலே மாநிலத்திலே ஆட்சியில் இருந்து தீர்த்த ஒரு பிரச்சனை செய்த நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. அதான் நீங்க என்ன அந்த பதில சொன்னாருக்குல்ல அவருக்கு, இப்ப நான் அந்த பதில சொன்ன அந்த பெருந்தைக்கு கேட்கிறேன், இந்த மத்திய அரசுக்குன்னு நிதி எது ஐயா? ஆமா, அப்புறம் நான் அவன் எனக்கு தர்றது யாராவது சொல்லுங்க. மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு ஒன்று இருக்கா? மாநிலங்கள் அரசு, மாநிலங்கள் கொடுக்கிற நிதி தான் மத்திய அரசின் நிதி. அப்புறம் என்ன நீ என்ன வட்டி கடை வச்சிருக்கியா, கவர்மெண்ட் வச்சிருக்கியா, கந்து வட்டி கடை வச்சிருக்கியா? நாங்க என்ன வெள்ளக்காரன் காலத்துல வரி கூட இயக்கம் நடத்துவோமா? இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அல்லது நான் வந்துட்டேன், நீ என்கிட்ட இப்படி எல்லாம் சேட்டையை காட்டிடுவியான்னு கேட்கிறேன், நேரடியா கேட்கிறேன். காட்டிடுவியா? நீ காட்டிடுவேன், வரியை உனக்கு தந்துருவேனா? இவன் பூரா திருட்டு பய, களவாணி பய, லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன், இடி இன்கம் டாக்ஸுக்கு பயந்துட்டு கையிட்டு நிற்கிறேன். நீனும் தான் என் வீட்டில் போட்ட, என்னையே தான் போட்ட, ஏன் ஐடி ரைடு போடல, இடி ரைடு போடல? இல்ல, இப்ப தெரியுதா? ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் துணிவும் வீரமும் வரும். ஏன் என்னை அடக்கம் ஒடுக்கம் பார்ப்போம், அதிகபட்சம் வழக்கு போடுவேன், ஜெயில போடுவேன், பயப்படுற மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. நான் இல்லாத சேர தமிழ்நாட்டில் இல்ல, புதுச்சேரியிலையும் வச்சுட்டேன். வேற என்ன? இல்ல, நீங்க நிதியை ஒன்னா இருந்தா தான் தரும்னா அது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையான போக்கு, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம்னு சொல்லக்கூடாது, கொடுங்கோன்மை. நீ எனக்கு உடன்பட்டா தான் உனக்கு நிதி தருவனா? டேய், உன்னை அதுக்காவது ஒழிக்கணும்டான்னு இருக்கா இல்லையா? நீ என்னடா ஜனநாயகம் பேசுற, சமத்துவம் பேசுற, மக்களாட்சி பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மைலாம் எதுக்கு பேசுற? நீ எதுக்கு பேசுற ஐயா? நான் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு தட்டை எந்து பிச்சை போடுறோம்னா உன்னை ஒழிக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு அரசின் பொதுமையான வேலை என்னன்னா, நிதியை எடுத்து இந்த மாநிலம் அதிக வருவாய் கொடுத்து, இந்த மாநிலம் குறைந்த வரி தான் கொடுச்சுன்னு என்று பாகுபாடு இல்லாம சமமாக சமத்துவமா எல்லா மாநிலங்களுக்கும் உரிய நிதியை பிரிச்சு பங்களிக்கிறதுக்கு பேர் தான் அரசு, அதான் பொதுமை. ஆனா நீ என்கிட்ட 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 20 காசு கொடுக்குற. ஆனா இதே பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தானுக்கு 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 3 ரூபாய் கொடுக்குற. எப்படி? அப்ப நீ இந்தியாங்கிறதே உனக்கு இந்தி பேசுறவன் தான், இந்தியாங்கிறதே வட மாநிலம் தான். என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கு இந்த வாக்குக்கும்
இந்த நிலத்தில் இருக்க வளத்துக்கும். அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டின்னு வச்சுக்க, இந்த நீயே நாட்டை வச்சுக்கின்னு போயிடுவேன். இது காலங்காலமா கையாலாகாதவன் சொல்றதுயா, அவங்களோட கூட்டணி வச்சாதான் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. எப்படி எப்படி ஏன் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதை நீங்க கேட்டா தான் உனக்கு நான் வரி கட்டுவேன். எப்படி சொல்லணும், நான் உனக்கு வரி கட்டுவேன். இப்ப நான் வந்துட்டேன், நான் சொல்லுவேன் 75 விழுக்காடு என் மண்ணின் மக்களுக்கு என் வரி, பொது நிர்வாகத்துக்கு உனக்கு 25 தாரேன், என்ன பண்ணி பெறுவேன்னு சொல்லினேன். 25 விழுக்காடு தாரேன். அதுவும் ராணுவம், இந்த போக்குவரத்து அதையும் தனியாட்ட கொடுத்துட்டேன். இந்த வெளியுறவுத்துறை, பண அச்சிடுதல், இது மூணையும் வச்சுக்கிறதுக்கு உனக்கு தரேன். இதுவே அதிகம் வச்சுக்க. வேற நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் ஆரம்பிச்சிடுவான். நான் என்ன பண்ணுவேன், அவன் வீட்டில் போய் உட்காந்து எனக்கு தண்ணி தர வேணான்னுருவேன். கர்நாடகாவில், கேரளா எனக்கு தண்ணி வேணாம், அதில் என்ன பிரச்சனை, போதும் எனக்கு இருக்கிற தண்ணியை நான் சமைச்சுக்கிறேன், நீ இரு, இப்போ நீ வா நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் சொல்றது சரின்னு பண்ணும். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. வாத்தியார் படிப்புக்கு ஒரு நாட்டில் அறிவு பெருமக்கள் இங்க கவனிக்கணும். ஒரு நாட்டில் ஆகப்பெரிய வளம் வந்து அறிவு வளம் தான். செல்வத்திலே பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். அப்போ ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையில் நிறுத்தினது யாரு? அவன் கேட்கிற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு 150 கோடி கூட வராது. ஆனா நீ 650 கோடி இலவசத்துக்கு கொடுக்குற, மாசம் மாசம் போற 950 கோடி இழக்கிற. அப்ப எப்படி நீ ஆளு? நீ இதுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மத்திய அரசு வயிற்றுல அடிச்சு புலம்புறதுக்கு அவனை ஓட்டு போட்டு எம்பி ஆக்கணும், அதுக்கு அவனை முதலமைச்சர் ஆக்கணும். அது நான் பேச வேண்டியது அதிகாரத்தில் இல்லாதவன். நீ அதே நான் என்ன செய்ய தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நீங்க வீரனை தேர்ந்து வைக்கணும். கோழைகளை என்ன அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம். நீங்க பாருங்க, என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதா எங்களுடைய இது. அந்தந்த இடத்துல அவர் ஒரு வாழ்விடத்தில் அரசு பணி கொடுப்போம்ங்கிறதா எங்க கோட்பாடு. நீங்க மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்களா, இப்ப என்ன செய்யணும்னா மூடி வேலை வாய்ப்பை இழக்க செய்தவர்களுக்கு திருப்பி அதிகாரத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அதிகாரத்துக்கே வராத பிள்ளைகிட்ட தூக்க முடியாத சுமையை தூக்க கூடாது. ஏற்கனவே அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தீர்க்க வேண்டியவற்றை இதை முறையிடணும். ஏன் மூடிங்கன்னு கேட்கணும். நான் வந்து பஞ்சாலை மட்டும் திறப்பேன்னு சொல்லல, இன்னும் அவரவர் வாழ்விடத்தில் என்னென்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா மாடு வளர்ப்பேன், இல்ல ஆடு வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன். கழுதைன்னா எல்லாம் சிரிப்பான். கழுதை யாருன்னு தெரியாத கழுதைகள்கிட்ட நம்ம பேசி பயன் இல்லை. 1 லிட்டர் பால், கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்திலே அதிக விலைக்கு போற பால், உலகத்திலே அதிக பாலாடை கட்டி அதிக விலைக்கு போறது கழுதைப்பால் தான். உலகத்தில் ஆகச்சிறந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பால்ல தான். அப்போ எருக்கலஞ்செடி இருக்குல்ல, எருக்கலஞ்செடி சுடுகாட்டில் பார்த்திருப்பீங்கல்ல தெருவில், அந்த செடியிலிருந்து எடுக்கிற நூல் தான், அதுல இருந்து தயாரிக்கிற உடை தான், பட்டு தான். உலகத்திலேயே காஸ்ட்லி பட்டு, உலகத்திலே விளைகிறது. எனக்கு எருக்கலஞ்செடி வளர்க்க தெரியாதா? கத்தாழை வளர்க்க தெரியாது, எள்ளு கடலை வளர்க்க தெரியாது, அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்க தெரியாது. ஏன்னா அவ்வளவு பைத்தியமா நாங்க உலகத்தையே பாக்குறோம். எப்படி இவன் நிர்வாகம் பண்றான், இவன் எப்படி கரும்பு கூடவா வராது? உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் இந்த நாடளவு இருக்கிற நாடு தானே வந்துட்டான். இதே கடலை வச்சு சிங்கப்பூர் எப்படி அந்த நாட்டை செதுக்குனான்னு கூட பார்க்க முடியாதா? ரெண்டதான் கடல் இருக்குல்ல. மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக்கி கோவா மாதிரி பொருளாதாரத்தை பெருக்க முடியாதா? நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. கோவா எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு, எப்படி அவன் எவ்வளவு செழிப்பாருங்க. மிகச்சிறந்த சுற்றுலா தலமா. இப்பவும் தமிழ்நாட்டில இருந்து இங்க எங்க வரான், சனி ஞாயிற்கு எங்க வரான், புதுச்சேரி வரான். மற்ற பகுதியிலிருந்து எங்க வரான், புதுச்சேரி ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. அதை தரம் உயர்த்தி மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக்கி பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா? வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வராங்க, அவங்கள வச்சு சுற்றுலா அந்த வருவாயை பெருக்க முடியாதா? சாராயத்தை தவிர எதுவுமே நமக்கு பொருளாதாரத்தில் இல்லையா? சொல்லுங்க. பால் மட்டும் தமிழ்நாட்டில் இங்க பாருங்க, எப்படி பாருங்க, ஆண்டுக்கு 50,000 கோடி சாராய வருவாய், ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி பால் வருவாய். இது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது.
எங்க நீங்க நிக்கலாம்? மாடு வளர்க்கறதா சிங்கம்ன்ற. ஆனா டாஸ்மாக் கடையில சாராய் ஊற்றி கொடுக்கறது அரசு வேலை பெருமைங்கிற. உன்னையெல்லாம் என்ன பண்ணலாம்? உங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எம்எஸ்சி, எம்பிஏ, பிஎஸ்சி, பிஎட் படிச்சவன் தான் இந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். உலகம் பூரா மாடு மேய்க்குது. 2,76,000 ஏக்கர்ல பில்லுகட்ஸ் வேளாண்மை செய்யறான். ஆடு மாடு வளர்க்குறான். அவன் கேட்டா அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ அங்க வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே எல்லாம் உயிர் தேவை, உணவு தேவை தான். அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை ஏன் கட்டமைக்க மாட்டேங்கிற? நான் போட்டிருக்க பனியன், சட்டை, செருப்பு, குடிக்கிற நீர், சோறு, அரிசி, பருப்பு எல்லாம் தருது நிலம், வேளாண்மை. ஏன் அதை விட்டு வெளியேற? ஏன் வெளியேற? உறுதியா நடத்துவோம், உறுதியா நடத்துவோம். மிகச்சிறந்த தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள பிள்ளைகளை தேர்வு செய்து அங்க நிறுத்துவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அங்கதான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையை ரொம்ப பெரிய அளவு உண்டப்படுது. அங்கதான் சமூக சமத்துவத்தை சீரழிக்குது. இந்த சாதியை நிறுத்தினா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொடியத்தை விட மாட்டேன், உட்கார விட மாட்டேன், நாற்காலி விட மாட்டேன், அதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு, சாதிய பாவலர் வைத்துக்கொண்டு சகோதரத்துவம், சமத்துவம், மேம்பாடு எல்லாம் பேசுவது மலைக்குழியின் மேல போடுற மல்லிகை பந்தலுக்கு சமம்டாங்கிறாப்ல. அதை தகர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணு? எஜுகேட் பண்ணு. எங்க இருந்து? கல்வியில இருந்து. அந்த கல்வி முறை இருக்கா? கல்வி முறை இருக்கா? வகுப்புல சாதியா மாணவன் பிரிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். நீங்க நானும் இருப்போமா உயிரோட? 2050 வரைக்கும் ஆகுது. யாரோட சேர்ந்து உருவாக்க போறாரு? பிஜேபியோட. பிஜேபி எந்த இடத்துல சிங்கப்பூர் ஆக்கியிருக்கு? சீரழிச்சிருக்கா? சிங்கப்பூர் ஆக்கியிருக்கா? எங்கெங்க இடி ரைடு போட்டதோ அங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்கா இல்லையா? நீங்க எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு தெரியும், வாங்கியிருக்கா இல்லையா? இன்கம் டாக்ஸ் ரைடு போன இடத்துல எல்லாம் பேரம் பேசி பணம் வாங்கியிருக்கா இல்லையா? நீ ரைடு போறது தெரியுது, ஆனா என்ன ரைடு பண்ணி என்ன எடுத்தா, எவ்வளவு வாகனம் எடுத்தா, எவ்வளவு பணம் எடுத்த, ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? எதுவும் நிர்வாகம் எங்க? வெளிப்படையான நிர்வாகம் எங்க? எங்க? ஊழலை ஒழிக்க போனியா? நீ ஊழல் செய்ய போனியா? லஞ்சத்தை ஒழிக்க போனியா? நீ லஞ்சம் பெற போனியா? என்ன பதில் வச்சிருக்கீங்க? யாரோட சேர்ந்து செய்யறதுன்னு இருக்குல்ல. என் தம்பி சார்லஸ் மார்டின் வந்து தனியா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு இளைஞன் வாராரு தம்பி பார்க்கலான்னு இருக்கு. நீ ஏற்கனவே இருக்கிற திருடங்குடத்துல போயிட்டு அவனோட நின்று திருட்டை ஒழிக்க போறோம்னா எப்படி? அவன் ஒன்னே தான் ஒழிப்பான ஒழி, திருட்டை ஒழிக்க எங்க விடுவான்? தனி இப்ப நான் ஏன் யாரோடும் சேரல? ஏன் யாரோடும் சேரல? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாப்ப? எதுல இருந்து எதை மாத்த வந்தோம்? எப்படி? அப்போ தம்பி தனியா நிக்கணும்னு எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது. அதுல வந்து அவரு நாங்க 2 பேரும் பேசும்போது கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நானும் அவருக்கு நிறைய யோசனைகளை சொன்னேன், இப்படி செய்யலான்ட்டு. திருப்பி அதே குட்டைக்கில் போய் விழுந்துட்டு, சாக்கடையில் விழுந்துட்டு சகதி ஒட்டாம மேல வருவேன் சொல்றதெல்லாம் நம்பும்படியா இருக்கான்னு நீங்க பாருங்க. நான் சொல்லுவேன், நான் மாத்துவேன். ஏன்னா எவனோடு நான் சேர மாட்டேன். என் சிந்தனை புதுசு, எனக்கு கொள்கையில தெளிவு, குழப்பம் இல்லாம முடியும். அதனாலதான் எங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, பாதி நாடு சுத்தி வந்துட்டேன். நினைக்கிறேன். அதனால 50 வரைக்கும் ஏன் போறிய? 10 ஆண்டுகள் தான் லீ குவான் யூ 10 ஆண்டுகள் தான் சிங்கப்பூரை செதுக்கியிருக்காப்ல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது இந்த நிலையத்திலையும் உண்டு. எப்பவுமே என் தம்பி சார்ல்ஸ் மார்டின் ஒன்று சொல்ல விரும்புறேன். அடுத்தவன் கால்களை நம்பி நம்ம பயணம் இருக்கக்கூடாது. உங்க கால்களை நம்பி என் பயணம் இருந்தா, நான் புதுச்சேரி போகணும்னா அவன் எங்க புதுவையில் ஒண்டி விட்டுருவான். ஐயோ நான் இங்கதான் வந்தேன், நீ என் காலில் வந்த. என் கால்களை நம்பிதான் என் பயணம் இருக்கணும். அது இப்ப 2 சீட்டை என்ஆர் காங்கிரஸ்ல வாங்கிட்டு என் தம்பி வந்து சிங்கப்பூரா மாத்த போறாரா என்ன? தோக்கணும், தனியா நின்று தோக்கணும். தோத்து மக்களுக்கு தன் தத்துவத்தை வைக்கணும். நீங்க ஒரே நாள்ல ஒரு நிலத்தை விளைநிலமா மாற்ற முடியாது. பல காலங்கள் உழணும், அதுக்கு உயரம் இடணும், தெல்லு புழுதியாக்கணும், வளமாக்கணும். பிறகுதான் விளைச்சலுக்கு நிலமே தயாராகும். அப்புறம் ஒரு மகன் மண்ணை ஆள நினைச்சிட்டான்னா மக்களின் மனத்தை ஆளணும்.
இனத்தை ஆளணும்னு நினைச்சா நான் மக்களின் இதயத்தை வெல்லணும், இதயத்தை ஆளணும். அப்ப அதுக்கு வேலை செய்யணும். ஆனாலும் தம்பி சார்ல்ஸ் மார்ட்டின் சொல்றத நம்புவோம், ரசிப்போம். அந்த கனவாத அவருக்கு இருக்கேன்னு சொல்லுவோம், பாராட்டுவோம். வேற அது குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா? ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னாப்ல. இப்ப காமராஜ் பேரை நான் வந்து என்ன சொல்லுவேன்? நான் வந்து என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்து எடுப்பேன். தம்பி நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இது அரசு புறம்பக்கிட இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டியிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம், அதை இடிக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. கடற்கரையில் 8 ஏக்கர்ல 200-300 கோடிக்கு சமாதி கட்டி படுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் சாதிக்கலையே. என்ன என் நாட்டு விடுதலைக்கு தூக்குல தங்கிட்ட என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி, இல்ல போராடி செத்துட்ட நீ பூலித்தேவனும் வாவுசியும், இல்ல அலைமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும். என்ன நீ என்ன பண்ணிட்ட? யார் நீ? முதல்ல இந்த நாட்டை நாசமாக்குன மொத்த கூட்டமா எங்கேயும் படுத்து கிடக்குற? இல்ல காமராஜர் மாதிரி 9 ஆண்டு ஜெயில் சிறையில் இருந்தியா? இல்ல என் தாத்த முத்துராமலிங்கத்தை மாதிரி இருந்தியா சிறையில? இல்ல என் பாட்டை மாதிரி செக் இழுத்தியா? பிறப்புல கோட்டீஸ்வரன் என் பாட்டேன், அப்பேன் வழக்கறிஞர், தாத்தன் வழக்கறிஞர், அவன் வழக்கறிஞர், சட்டம் படித்தவன் வெள்ளக்காரன், கூண்டுக்கு முன்னாடி குற்றவாளி அண்ணன் என் மண்ணின் விடுதலைக்கு. மாடு இழுக்க எதுக்கு அங்கே படுத்திருக்க? காந்தி படுத்திருக்கார? நேரு? இந்த நாட்டில் எத்தனை மாநில முதலமைச்சர்கள் யாராவது கடற்கரையில் கல்லறை இருக்கா? சொல்லுங்க. எதுக்கு எங்க படுத்திருக்க? படுத்தணும் காட்சி பொருள் மாதிரி 200 கோடி 300 கோடி. அது ஐயா ஐயா எடப்பாடி சொல்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. கடந்த கால உண்மை, அது வரலாற்று உண்மை. அதை சொல்றாரு. அது குற்றச்சாட்டுன்னா ஏதோ இல்லாத ஒன்று அப்படி வம்படியா சொல்றதுக்கு பிறகு குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு அர்த்தம். அது உண்மை. அதை போய் அப்படி குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க? அப்படியா? அவர் எதை மறுக்கல? எதை மறுக்கல சொல்லுங்க? எதை மறுக்கல? அப்ப எதனால அங்க அடக்கம் செய்யல? உலகத்துக்கே தெரியும். இப்ப மறுக்காம என்ன சொல்ற? ஆமா எங்க அப்பா தான் அடக்கம் பண்ணல அப்படி சொல்லுவாரா? அந்த நேர்மை இருக்கா? என் ஆட்சியில இவ்வளவு வன்புணர்வு கொலைகள் நடந்துருச்சு, ஆமா அப்படி சொல்லுவாரா? காவல் நிலையங்களை இவ்வளவு கஸ்டடி போலீஸ் மரணம் நடந்திருக்கு, ஒத்துக்குவாரா? ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில இவ்வளவு ஊழல் லஞ்சம் நடந்து ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில சாராயம் குடிச்சு 1 லட்சம் பேர் செத்து தாலி எடுத்திருக்காங்க பெண்கள், ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில இவ்வளவு மலைகளை வெட்டி எடுத்திருக்கான், இவ்வளவு மண்ணளி திருடிருக்கான், வழக்கொலை இவ்வளவு பேருக்கு, ஒத்துக்குவாரா? அப்புறம் இதை ஒத்துக்குவாருன்றீங்க? அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நாங்க என்ன நடந்ததுன்னு படிக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? ரொம்ப நன்றி, உங்களை எல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி.